And it goes a little something like ஒரு ஸ்டடி டைம் டேபிள் க்ரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிட்டர்மைன் யுவர் ஸ்வீட் ஸ்பாட். இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த டைம் ஆஃப் தி டேயில் வந்து படிக்கிறப்ப ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கீங்க, காலையிலையா இல்லைன்னா நைட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அந்த டைமில் உங்களோட ஸ்டடி டாஸ்க் அலோகேட் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப் வந்து லிஸ்ட் யுவர் சப்ஜெக்ட்ஸ். நீங்கள் வந்து என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லேயும் நீங்கள் என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு எழுதிக்கோங்க. நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களால் ஈஸியாக உங்களோட சிலபஸை வந்து கவர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெட்னஸ்டே மார்னிங் ஸ்டடி ஸ்லாட்டில் வந்து நீங்கள் பயாலஜி படிக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து அந்த லிஸ்ட்டில் என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் பண்ணணும். ஸோ அப்படி இல்லாதப்போ நீங்கள் வந்து திங்க் பண்ண ஸோ என்னெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு டீட்டெயில் லிஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக படிக்க போயிடலாம். அடுத்தது வந்து ஐடென்டிஃபை தி ஏரியாஸ் தட் ரிக்வயர் மோர் ஒர்க். ஸோ நீங்கள் வந்து உங்களோட சிலபஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். என்னெல்லாம் சப்ஜெக்டில் வந்து என்னென்ன டாபிக்ஸ்க்கு வந்து நிறைய டைம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணி அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த நீங்கள் நோட் பண்ண வச்சதை வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தெரியாது, எதுலெல்லாம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்கள்லாம் ஹைலைட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது அந்த டாபிக்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அடுத்தது வந்து க்ரியேட் அ வீக்லி அவுட்லெட். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா லாங் சைட் ஆஃப் தி பேஜில் வந்து டேஸ் ஆஃப் தி வீக் எழுதிட்டு ஷார்ட் சைட் ஆஃப் தி பேஜில் வந்து டைம் ஆஃப் தி டே எழுதிக்கலாம். இல்லைனா மார்னிங் நைட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களோட எக்ஸாம் டைம் அப்போ உங்களால் ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். அடுத்த ஸ்டெப் வந்து ஃபில் இன் யுவர் எக்ஸாம் டேட்ஸ். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு வீக்லி அவுட்லெட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து உங்களோட எக்ஸாம் டேட்ஸ்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஒரு பர்டிகுலர் சிலபஸ் படிக்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ், ஸோ அந்த மாதிரி. ஸோ உங்களோட எக்ஸாம் டேட்ஸ்லாம் எழுதினதுக்கப்புறமா உங்களோட சப்ஜெக்ட் என்னெல்லாம் டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த டாப்பிக்கில் வந்து ரொம்ப லீஸ்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அதை எழுதுங்க. ஸோ ஏன்னா அதுக்கெலாம் வந்து நிறைய ஸ்டடி டைம் வந்து எடுக்கும் படிக்க. ஸோ அதுக்கப்புறமா என்னெல்லாம் டாபிக்ஸில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, என்னெல்லாம் சப்ஜெக்டில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அதெல்லாம் எழுதிக்கோங்க. நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களால் உங்களோட ஸ்டடீஸை வந்து ட்ராக் பண்ண முடியும். எவ்வளோ நீங்கள் முடிச்சிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு உங்களால் ட்ராக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவாகவும் இருப்பீங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் வந்து நிறைய பேர் செய்கிற ஒரு மிஸ்டேக், நம்ம வந்து நம்மளோட ஸ்டடி டைம் டேபிளில் வந்து பிரேக்ஸே ஆட் பண்ண மாட்டோம். ஆனால் அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா உங்கள் பிரெயினுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். நீங்கள் ஒரு 1 or 2 hours படித்ததுக்கப்புறமா அது ரொம்ப டயர்டாக இருப்பீங்கல்ல. ஸோ அப்போ நீங்கள் பிரேக் எடுக்கும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க.